ஆகவே கடந்த வாரம் பலிபீடத்திலே இருக்கிற ரகசியம் என்ன என்பதை குறித்து போன வாரத்து முதல் வாரம் உங்களோடு கூட நான் பேசினேன். இன்றைக்கு அதனுடைய இரண்டாவது செய்தியாக ஒரு பலிபீடத்தினுள் காணப்படக்கூடிய ரகசியங்கள் என்ன என்பதை குறித்து தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். ஏற்கனவே பேசப்பட்ட காரியங்களின் சில சாராம்சங்களை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். எந்த இடத்துல பலிபீடங்கள் இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆவிகள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், எந்த இடத்திலே பலிபீடம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆவி இறங்குறதும் ஏறுகிறதுமா இருக்கும். அது கெட்டாவியாகவும் இருக்கலாம், அது தேவனுடைய ஆவியாகவும் இருக்கலாம். பலிபீடம் இல்லாத இடத்திலே ஆவிகள் வருவதில்லை, ஆவிகள் எதுவும் செய்வதில்லை. ஆவிகள் செயல்படுவதற்கு பலிபீடம் அவசியம். முதலாவது. இரண்டாவது காரியம், பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே பலிபீடம் கல்லினாலே ஸ்தாபிக்கப்பட்டது, ஆண்டவர் சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே அது கல்லினால் ஸ்தாபிக்கப்படுவது இல்லை. கல்லினாலேயோ மரத்தினாலேயோ எந்த ஒரு பொருளினாலேயோ எங்கள் கண் காண எங்கள் கைகளால் தொடக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் அது பலிபீடம் அல்ல. இன்று இருக்கின்ற பலிபீடம் எங்கள் கண்களுக்கு காணாத பலிபீடம். இப்ப உங்களுடைய வீட்டில் நீங்க ஒரு அறையை தெரிந்து கொண்டு, இந்த அறை ஜெப அறை, இதில் ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அறை என்று சொல்லி அதை நீங்கள் வேறுபடுத்தி அந்த இடத்துல காலையில் மாலையில் இல்லாட்டி ராத்திரியில் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு அந்த இடத்துல உட்கார்றீங்கண்டா அது பலிபீடம். அதே நேரத்தில் இது தேவனுக்குரிய பலிபீடம். அதே நேரத்தில் தேவனை அறியாத அஞ்ஞானிகள் படங்கள், விக்கிரகங்கள், இல்லை என்றால் அந்நிய தேவர்களுக்கான ஒரு பலிபீடம் அவங்களுடைய வீட்டு முத்தத்தில் கட்டி இருப்பாங்க. துளசி மரத்தையும் அதில் நாட்டி இருப்பாங்க. அடுத்த காரியம் உங்களுக்கு காண்பித்தது என்னண்டா, பலிபீடங்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டு இருக்கும். நல்ல பலிபீட தெய்வீக பலிபீடமாய் இருக்கலாம், பேய்த்தனத்துக்குரிய பலிபீடமாய் இருக்கலாம். பலிபீடம் தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டே இருக்கும். தேவனுடைய பரிசுத்தவான்களால் ஏற்படுத்தப்பட்ட பலிபீடங்கள் எப்பொழுதும் நன்மையானதை உங்களுடைய வாழ்க்கையில பேசிக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் தீமையான பலிபீடங்கள், உங்களுடைய அப்பா அம்மா, இல்லை என்றால் உங்களுடைய மூதாட்டிமார், அவர்கள் சூனியங்களோடு சம்பந்தம் கலந்தவர்களாக, இல்லை என்றால் அவர்களுக்கு சூனியங்கள் செய்யப்பட்டதாக இருக்குமானால் அந்த பலிபீடங்கள் அவர்கள் மரித்தொடனே மரித்து போவது இல்லை. நல்ல கேட்கணும். முன்னோர்கள், உங்கள் முற்பிதாக்கள் தேவனை அறியாத காலங்களிலே அவர்கள் உண்டாக்கின பலிபீடங்கள், இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக ஸ்தாபிக்கப்பட்ட பலிபீடங்கள். ஒரு சூனியம் சேரவன் ஒரு குப்பியில, ஒரு முட்டையில, இல்லாட்டி என்ன தேங்காயில அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு தெரியாம உங்களுடைய வீட்டு முத்தத்தில் தாட்டிட்டு போயிடுவான். அது பலிபீடம். அசுத்த ஆவிகள் குடும்பத்தை அழிக்க, தனிநபரை அழிக்க, குடும்பத்தை அழிக்க, சமுதாயத்தை அழிக்க அந்த பலிபீடம் அந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கும்.
யாருக்காக இந்த சூனியம் செய்யப்பட்டதோ, யாருக்கு எதிராக அந்த பலிபீடம் ஸ்தாபிக்கப்பட்டதோ, அவர்கள் மரித்து போனாலும் பின்வரும் சந்ததிக்கு அந்த பலிபீடம் தீமையானதை பேசிக்கொண்டே இருக்கும். தேவன் அந்த சுகந்த வாசனை, அந்த புகை எழும்புற நேரம் ஆண்டவர் நுகர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நுகர்ந்தார். நுகர்ந்த உடனே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. உடனே அவர் மனசுல நினைச்சாராம், இனிமேல் தண்ணீரினால் நான் பூமியை நான் அழிக்க மாட்டேன். விதைப்பு காலமும் அறுப்பு காலமும் இனிமேல் எப்பொழுதும் இந்த பூமியில இருக்கும் என்று உள்ளத்துல நினைச்சா. அதுதான் எரேமியா 29:11 சொல்லுகிறது, நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவான. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க சில நேரம் கேட்கலாம், சரி பாஸ்டர், பலிபீடம் இப்ப இல்லதானே, நாங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் தானே நாம இருக்கிறோம், இனி எங்க பலிபீடம் நமக்கு? பாப்போமா வேதத்தில் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கண்டா, யோவான் ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவன், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த சீஷன். எல்லா சீஷர்களையும் ரோமர்கள் அழித்து வரும்போது இவனையும் பிடித்தார்கள். கைய கால கட்டினாங்க, ஒரு பெரிய மரத்துல தூக்கினாங்க, காலால தூக்கினாங்க தலைகீழா. கீழுக்கு ஒரு பெரிய பாண்டத்தை வச்சு அதுல எண்ணெயை ஊற்றி நல்லா கொளுத்தி, எண்ணெய் நெருப்ப கொளுத்தி கொதிக்கிற அந்த எண்ணெய்க்குள்ள அவனை எல்லாரும் பார்த்திருக்க இறக்கினார்கள். ஆச்சரியம் என்னண்டா, யோவான அவ்விதமாக இறக்கியும் அந்த கொதிக்கிற எண்ணெயினால் அவனை அழிக்க முடியவில்லை. அவனுடைய சரத்தில் இருந்த ஒரு மயிர் கூட பொசுங்கி போகவில்லை. பயந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் தயங்கி, மனிதர்களே இல்லாத, தண்ணீர் இல்லாத, மரங்கள் இல்லாத கடலின் நடுவிலே இருக்கிற பத்மு என்று சொல்லப்பட்ட ஒரு சின்ன தீவுல கொண்டு போய் நாடு கடத்தினார்கள். யாருமே அங்க இல்லை. என்ன சாப்பிட்டான்? எங்கே இருந்து அவனுக்கு தண்ணி வந்தது? வெயில் நேரத்தில் இணலுக்கு என்ன செய்தா? இரவில குளிரான நேரத்தில் என்ன எதை கொண்டு போத்தா? எதுவுமே இல்லையா. இருந்த வண்ணமாக அவனை கொண்டு போய் போட்டார்கள். மனமுடைந்தான், தனிமை வாட்டி இருக்கும். அவன் தேவனை விடவில்லை. தேவனை தேடின போது தேவன் அவனுக்கு பரலோகத்தை குறித்ததான, கடைசி காலத்தை குறித்ததான ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அதுதான் வேதத்தின் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அவன் கண்டதை அப்படியே அவன் எழுதினான். நீண்ட காலம் அவன் உயிரோடு இருந்தான். அவன் எப்படி மரித்து போனான் என்று கூட யாருக்கும் தெரியாது. நல்லா கேளுங்க. 8ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். பரலோகத்தில் 8:3 சொல்லுகிறது, வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றார்கள். நல்லா கேளுங்க, பலிபீடத்தின் படியிலே நின்றார்கள். சிங்காசனத்துக்கு முன்பாக. யாருடைய சிங்காசனம்? தேவாதி தேவன் அவருடைய சிங்காசனம். அவருக்கு பக்கத்தில் இயேசுவின் சிங்காசனம். இந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்த பொற்பீடத்தின் மேல், திரும்பவும் பலிபீடம், பொன்னால் செய்யப்பட்ட பலிபீடம் பரலோகத்தில் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கேளுங்க, இந்த வசனத்தை நல்லா படியுங்க.
நீ ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும், நீ ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலியும், நீ ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் தேவனிடத்துக்கு போவதற்கு முன்பதாக அது பரலோகத்திலே இருக்கிற தேவனுக்கு முன்பதாக இருக்கிற பொற்பலிப்பீடத்திலே அது போய் சேர்கிறது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்க கூடாது, என் ஜெபத்தை ஆண்டவர் எங்க கேட்கிறார், என்ற ஜெபத்துக்கு பதில் வருமா, என்ற ஜெபம் எல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? கேளுங்க. பரிசுத்தவான்கள், உலகம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள், அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள் அத்தனை பேருடைய ஜெபங்களும் பரலோகத்திலே இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னே வைக்கப்பட்டு இருக்கிற அந்த பலிபீடத்திலே போய் சேருகிறது. ஹல்லேலூயா. அங்க இருந்து தான் உங்களுக்கு பதில் வருகிறது. அங்க இருந்து தான் உங்களுக்கு பதில் வருகிறது. ஆகவே பழைய கால ஏற்பாட்டின் காலத்தில் மாத்திரம் இல்லை, நான் பரலோகம் போய் சேரும் வரைக்கும் இந்த பலிபீடம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறது. அதை உதாசீனம் பண்ணக்கூடாது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வசனங்கள் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் போய் சேர்ந்தான். 22. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தில் இருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். 24. பதிலாக என்ன சொன்னார்? தெய்வங்களை உண்டாக்கக்கூடாது, இயேசுட சிலை உண்டாக்கக்கூடாது. அந்தோனியார், மரியாள் அந்நிய தேவர்கள் உண்டாக்கக்கூடாது. அதில் மாற்று கருத்து கிடையாது. இவைகள் இன்னும் உங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்தால் அங்கே கர்த்தர் அல்ல, சாத்தான் அந்த பலிபீடங்கள் மேலே நிற்கிறான். இதை நல்லா வேதத்தில் இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை மனசில் நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு தூக்கி எறிவோம், அந்த கதை வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஆனா என்ன செய்ய சொன்னார்? 24வது வசனம், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான், நல்லா கேளுங்க, பலிபீடம் ஏன் ஸ்தாபிக்கப்படுகிறது? நல்லா கேளுங்க. ஏனென்றால் நீ பலிபீடத்தை கட்டி அதுல நீ தகன பலிகளை செலுத்துகிற நேரம் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கேளுங்க. பலிபீடம் இருக்கிற இடத்துல தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். திரும்ப சொல்லுகிறேன், பலிபீடம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் பலிபீடம் இல்லாத இடத்திலே ஆண்டவர் இறங்குவது இல்லை. விளையாண்டா நீங்க சொல்ல, நான் கார் ஓடுற நேரம் நான் ஜெபிக்கிறேன், நான் பஸ்ஸில் போகிற நேரம் நான் ஜெபிக்கிறேன், நான் ட்ரெயினில் போகிற நேரம் நான் ஜெபிக்கிறேன், சைக்கிளில் போகிற நேரம் நான் ஜெபிக்கிறேன். அதுதான் என் தம்பி, சகோதரனே, சகோதரியே, போகிற இடமெல்லாம் பலிபீடம் இல்லை. பலிபீடம் ஒன்று இருக்கணும். உன்னுடைய பலிபீடம் எங்கே இருக்கு?
அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பதில் சொல்லுங்க. பலிபீடம் இருக்கா? கொஞ்ச நாள் ஜபித்தோம் பாஸ்டர், இப்ப எல்லாம் கொஞ்சம் இதா போயிட்டு. அப்படியானால் உன் பலிபீடம் தகர்க்கப்பட்டு போயிற்று. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் மேலே, தூசி படைத்த பலிபீடங்கள் மேலே, பலிகள் இல்லாத பலிபீடங்கள் மேலே கர்த்தர் இறங்குவது இல்லை. கர்த்தர் இறங்குவது இல்லை. ஒன்று ராஜாக்கள்ல நீங்க பார்க்கிறீங்க, எலியா எல்லா ஜனங்களும் தேவனை மறந்து பாகால் தெய்வங்களை சேவிக்கிறார்கள். பாகாலுக்கென்று பல பலிபீடங்கள். தேவனுடைய ஜனங்கள் தேவனை மறந்து போனதினால் தேவனுடைய பலிபீடங்களை விட்டுவிட்டார்கள். கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக அவன் சொன்னான், நீங்க உங்களுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, அந்த இடத்துல ஒரு மாட்டை வைங்க, உங்களுடைய தெய்வம் மெய்யான தெய்வமா இருந்தா வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி பலியை நக்கட்டும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படின்னா நானும் பாகால் தான் தெய்வம் என்று நானும் வணங்குறேன்னு சொன்னான். காலையில இருந்து பின்னேரம் வரைக்கும் கத்துறான், ஒன்றுமே நடக்கல. கடைசியா ஒன்றுமே இல்லாம ரத்த பலி கொடுக்கிறான். ரத்த பலி, கைய காலை வெட்டுறான், உடம்ப வெட்டுறான். தங்கள் தெய்வத்துக்கு வா தெய்வமே, வா தெய்வமே, வரலையா வரல. பின்னேரம் ஆகிட்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலி இருக்கு, அந்திப்பலி என்று சொல்லி. அந்த நேரம் வரும்போது அவன் சொன்னா, கற்களை எடுத்தான், ஒரு பலிப்பீடம் கட்டினான். அந்த பலிப்பீடத்தின் மேல் விறகுகளை அடுக்கினான். அந்த விறகுகளின் மேல ஒரு மாட்டை வெட்டி பலியிட்டு அதன் மேலே கிடத்தினான். சுத்தி வர வாய்க்காலை வெட்டினான். இப்ப சொன்னான், இந்த வாய்க்கால் எல்லாம் நிரம்பத்தக்கதா, பலிப்பீடம் நிரம்பத்தக்கதா, தண்ணியை ஊத்து. தண்ணி இல்லாத காலத்தில் தண்ணியை ஊற்றினார்கள். இப்ப சொன்ன, ஆண்டவரே அக்கினியை இறக்கி நீர்தான் தெய்வம் என்பதை இந்த ஜனங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்தி பலியான அந்த நேரத்தில் கர்த்தருடைய அக்கினியை பலிபீடத்தின் மேலே இறங்கி, அக்கினியாக இறங்கி தண்ணீரையும் நக்கி அந்த பலியை சுட்டி எரித்தது. ஜனங்கள் பார்த்தார்கள், பயந்தார்கள், முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தரே தெய்வம் என்று கதறினார்கள். கையை தட்டிய ஆண்டவருக்கு ஒரு நன்றி. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் தான், எந்த பலிபீடம் சரியாக இருக்கிறதோ அந்த பலிபீடத்தில் தான் ஐயா பலிகள் செலுத்த முடியும். எந்த பலிபீடத்திலே பலிகள் செலுத்தப்படுகிறதோ அந்த பலிபீடத்தில் தான் கர்த்தரே இறங்கி வருகிறார், உன்னை ஆசீர்வதிக்க வருகிறார், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வருகிறார், உன்னுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய வருகிறார். விசுவாசிச்சவர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். பலிபீடம், ஆண்டவர் சொன்னா பலிபீடத்தை கட்டு, நான் அந்த இடத்துக்கு நான் வருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். எங்கள் நாட்களில் நான் திரும்ப சொல்லுகிறேன், கல்லினாலேயோ மரத்தினாலேயோ வேறு எந்த பொருளினாலேயோ நாங்கள் தேவனுக்கு கண் பார்க்க, நாங்கள் தொட்டு பார்க்கக்கூடிய பலிபீடங்களை உண்டாக்குறவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடத்திலே தான் ஆவிகள் மனிதனோடு இடைப்படுகிற இடம்தான் பலிபீடம். அப்போ நாங்கள் ஒரு இடத்தை குறிச்சு வச்சு அந்த இடத்துல கிரமமாக நாம் தேவனை சந்திக்க வரும்போது தேவன் அந்த இடத்திலே கடந்து வருகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று திரும்ப வேதம் சொல்லுகிறது. ஆவியாய் அந்த இடத்துக்கு வருகிறார். தேவ தூதர்களை அந்த இடத்துல கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உங்களுடைய கேள்வி, போன கிழமை நான் உங்களுக்கு ஆராதிக்கிற நேரம் சொன்னேன், ஆண்டவர் உணர்த்தினார், அநேகருடைய பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு இருக்கிறது.
பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது, தூசிப்படைந்து இருக்கிறது, அழுக்காய் இருக்கிறது, பலிகள் செலுத்தப்படாமல் இருக்கிறது. உங்களுடைய பலிபீடம் எப்படி இருக்கு? உங்க பலிபீடம் எப்படி இருக்கு? அப்படியே நான் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை குறிக்குது. சும்மா லாத்தி லாத்தி ஜெபிக்கிறல்ல. இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் ஏன் நாங்கள் இவ்வளோ நேரம் எடுத்தோம்? எங்கட அவசரத்துக்கு நாங்கள் ஆராதிச்சு ஆராதனையை முடிக்க இயலாது. ஆவியானவர் இறங்கி வரணும். அவர் இறங்கி வந்தால் தான் எங்களோட ஆராதனைக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறலாம். இத்தனை பேருக்கு விளங்கிட்டு இது வரைக்கும் பலிபீடங்கள், நல்ல கேள்வி, பலிபீடங்கள் நாங்கள் உருவாக்குற பலிபீடங்கள். திரும்ப நான் சொல்கிறேன், பலிபீடங்கள் நாங்கள் உருவாக்குற பலிபீடம்ண்டா நாங்கள் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற இடம். மொட்டை மாடியாக இருக்கலாம், எங்கேயோ அடிக்கடி வந்து தேவனோடு உறவாடுகிற ஒரு இடம், அதுதான் பலிபீடம். அந்த பலிபீடத்தில் நாங்கள் எத்தனையோ மனத்தியாலங்கள் நாங்கள் செபிக்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் மரித்து போகலாம். நான் சொல்றத நான் கண்ணில் கவனமாக கேளுங்க. நான் மரித்து போனாலும், நல்லா கேட்கணும், நான் உண்டாக்கின பலிபீடம் இருக்க நான் மரித்து போனாலும், நான் உயிரோடு இருக்கும் காலங்களிலே நான் உண்டாக்கின அந்த பலிபீடத்திலே இருந்து ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள், அந்த பலிபீடத்தின் மேலே ஊற்றின உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள், தியாகங்கள், வேர்வை, அது ஒரு நாளும் மறைஞ்சு போகாது. அது தொடர்ந்து நன்மையானதை பேசிக்கொண்டே இருக்கும். கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. விளங்கிட்டு நினைக்கிறேன், விளங்கிட்டு நான் நினைக்கிறேன். சென்ட்ரல் ரோட்டில் இருக்கிற நம்முடைய சியோன் தேவாலயம், என் சிறு பிராயத்தில் இருந்து சர்ச் அந்த வளவில் கட்டப்படுவதற்கு முன்பதாக இருந்து நான் அங்கே இருக்கிறேன். அந்த நிலத்தை வேண்டத்துக்கு பிறகு சில வருடங்கள் கட்டுறதுக்கு சர்ச் கட்ட காசு இருக்குல்ல, ஒரு கிழமைக்கு ஒருக்கா போய் காடு பற்றி இருந்த அந்த இடத்தை, அதில் ஒரு அஸ்திபாரம் இருந்தது, அதை போய் சுத்திகரிப்போம். அதில் இருந்து நாங்கள் செபிப்போம். ஆலயம் கட்டப்பட்டது. அந்த அந்த ஆலயம் கட்டப்பட்டு நாட்களில் இருந்து அந்த குண்டு வெடிப்பு 2019, அந்த முதலாவது ஆலயம் 1981ஆம் ஆண்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. முதலாவது ஆராதனை, அந்த முதலாவது ஆராதனை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாளில் இருந்து 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்திலே, அது ஒரு பெரிய பலிபீடம் பிரியமானவர்களே, அந்த இடத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிற ஜெபங்கள் அதுக்கு அளவே கிடையாது. அந்த இடத்திலே நடந்த ஊழியங்களினாலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அளவே கிடையாது. அந்த இடத்திலே பிசாசு பிடித்தவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு அளவே கிடையாது. தேவனுடைய அற்புதங்களுக்கு அளவே கிடையாது. அது எங்களுடைய முதலாவது பலிபீடம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைண்டா நாங்கள் சகோதரர்கள் ஏறக்குறைய அன்றைக்கு சனிக்கிழமை மாத்திரம் 12-14 மணத்தியாலம் ஜபிப்போம். நாங்கள் ஜபிச்ச முடிய இம்பண்ணா போய் ஜபிப்பா தொடர்ந்து. அதுக்குள்ளே நாங்கள் படுப்போம். 1 மணி 2 மணிக்கு நாங்கள் நித்திரக்குள்ளே வருவோம். சர்ச்சில் தான் பாய்ஸ் எல்லாரும் படுக்கிற நாங்கள் 12 பேர். விடிய 4 மணிக்கு இன்பண்ணா ஜபிச்சுட்டு திரும்ப சர்ச்சுக்குள்ளே நடந்து வருவார். திரும்ப நாங்கள் எழும்பி நாங்கள் ஜபிக்க தொடங்குவோம். அப்படிதான் அந்த ஊழியம் கட்டப்பட்டது. அதுக்கு தான் உங்களை வருந்தி கேட்கிறேன், மாலையிலே நடக்கிற ஜெபத்துக்கு வாங்க. பலிபீடத்தில் ஜெபம் ஊற்றப்படணும். போன கிழமை முழுவதும் உபவாசம் ஜெபம் நடக்குது. நீங்கள் எத்தனை பேரை காணல, உங்களுக்கு என்ன நடக்குதுன்றே தெரியும். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை தான் நீங்கள் பார்க்குறீங்க.
பலிபீடங்களை குறித்த அக்கறை கிடையாது. ஆனால் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பலிகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கு, ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கு. அந்த சின்ன கூட்டத்தை வைத்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. பலிபீடங்களை ஸ்தாபித்தவர்கள் மரித்து போனாலும் அவர்கள் ஸ்தாபித்த பலிபீடங்கள் மரிப்பதில்லை, அது பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆதியாகமம் 12 முதல் 7 வசனங்களை குறிச்சு வைங்க. ஆனால் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. புறப்பட்டு வந்தான். இப்போ 5ஆம் வசனம், கானானுக்கு போயிட்டான். அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். 7ஆம் வசனம் என்ன நடக்கிறது? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை, இது வாக்குத்தத்தம், கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். எங்க? கானான்ல. இப்ப கானான்ல இருந்து அவர் லாத்திர எங்க போறார்? பெத்தேல் என்கின்ற பட்டணத்துக்கு கிழக்கே ஒரு இடத்துல போயிட்டு 8ஆம் வசனம், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பேர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்க மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இப்ப நான் சொன்னா, கானானுக்கு போய் காணாது மகனே, கானான் முழுவதும் நீ சுத்தணும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் எந்தெந்த படத்துல உட கால் மிதிக்குதோ அதுதான் உனக்கு நான் தருவேன். அப்ப இவருக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. கானானுக்கு போய் காணாது, ஆபிரகாம் கானான்ல இருக்கிற அத்தனை பிரதேசங்கள் பட்டணங்களுக்குள்ள போய் அவன் நடக்கணும். நடந்தான். இப்படி நடந்து போற நேரம் தான் பெத்தேலுக்கு பக்கத்துல வந்து அந்த இடத்துலையும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். இப்ப நல்லா கேளுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு வாரோம். ஆபிரகாம் செத்து போயிட்டான். ஆபிரகாம் மரித்து போய் அவருடைய மகன் ஈசாக்கு கல்யாணம் முடிச்சது 40 வயசுல. அவனுக்கு ஈசாக்குக்கு பிறந்ததுதான் யாக்கோபு, ஏசா என்ற 2 பிள்ளைகள், 2 குழந்தைகள். பின்பதாக ஈசாக்கு கூட மரிக்கிற தருவாய்க்கு வந்துட்டான். அவன் ஆசீர்வதிக்க போற நேரத்தில் யாக்கோபு அம்மாவோட சேர்ந்து ஈசாக்க ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றான். கோபம் அடைந்த ஏசா இவனை கொலை செய்ய தீவிரித்து நிற்கும் போது அம்மாக்காரி சொல்றா, தம்பி நீ நிக்காத மகனே, நீ என்ற தம்பிட்ட போ, லாபான்ட்ட போ, இல்லாட்டி இங்க இருந்தா உன்னை கொன்றுவான், உன்னை கொலை செஞ்சிருவான் என்று சொல்லி சாப்பாடெல்லாம் செய்து தண்ணி எல்லாம் பேக் பண்ணி இவன் கொடுத்து அனுப்புறான். பத்திரமா போயிட்டு வா. யாக்கோபு போறான், களைச்சு போயிட்டான், பயம். இடையில ஏசா வந்துட்டான். என்னடா தப்பித்து போ பாக்குறியா? தப்பலாமாடா உனக்கு எந்த கையால? அப்பா என்ன உயிரோடு இருக்கிறதால நான் உன்னை விடுறேன். ஏண்டா நான் இப்ப உன்னை ஒரே அடியில கொன்றுவேன். நான் கொண்டா அந்த செய்தி அப்பா கேட்டா அவர் செத்துருவார். அப்பா மேல வச்சிருக்கிற அன்பினால நான் உன்னை விடுறேன் என்று சொல்லி அவனை விட்டு அவங்க அம்மாக்காரி கொடுத்த சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் பறிச்செடுத்துட்டான். போய் செத்து போனி, மிருகம் பிடிச்சு சாகட்டும், சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம நீ செத்து போ. வனாந்தரத்தில் போறான். இரவு வந்துட்டு பயமா இருக்கு, இனி ஒன்றும் செய்ய வழி இல்லை, நித்திர கொள்ளுவோம் என்று அந்த இடத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து, யோசிச்சு பாருங்க, யாராகிலும் ஒரு கல்லை எடுத்து தலையணியா வச்சு படுப்பானா? யோசிங்களேன். கல்லை எடுத்து தலையணியா வச்சு படுப்பானா? இல்லையே. ஆனால் யாக்கோபு ஒரு கல்லை எடுக்கிறான்.
ஒருவேளை அது ஆபிரகாம் கட்டின பலிபீடத்திலே இருந்த ஒரு கல்லோ தெரியாது. நல்லா நித்திர கொண்டான், டயர்ட், நல்லா நித்திர. இப்ப பாருங்க, 28ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வசனத்தை வாசிச்சு பார்த்தா, அன்றைக்கு படுக்கிற நேரம் அவன் சொப்பனத்திலே கர்த்தர் வெளிப்பட்டார். அவன் பார்க்கிறான், வானங்கள் திறக்குது, ஒரு ஏணி இறங்கி வருது அவன் இருக்கிற இடத்துல. அந்த ஏணியில தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமாய் இருந்தார்கள். கூர்ந்து பார்க்கிறான், ஆவியில எழும்புகிறான். பார்த்தால் பரலோகம் திறந்திருக்கு. அங்கே கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீட்டி இருந்து தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க 13ஆம் வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உன் சந்ததிக்கு தருவேன். பாத்தீங்களா, எப்படி ஐயா ஆண்டவர் அந்த இடத்துல பேச முடியும்? ஏன் ஐயா அந்த இடத்துல ஆண்டவர் யாக்கோபோட பேச வேண்டும்? ஏன் ஐயா இவனுடைய அப்பாக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, இவன் அப்பாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும்? எது ட்ரிகர் பண்ணிச்சு? எது ஆண்டவர் இவனோடு பேச வைத்தது? நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். 16ஆம் வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேனே என்றான். 17ஆம் வசனம். அவன் பயந்து, அந்த ஸ்தலம் எவ்வளவாய் பயமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். 19ஆம் வசனம். அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பாத்தீங்களா, ஆபிரகாம் இருக்கிற காலத்தில் யாக்கோபு பிறக்கவே இல்லை. இந்த சங்கதி யாக்கோபுக்கு தெரியா, ஆனால் பலிபீடம் பேசுகிறது. ஆமென். விளங்குதா என்ன சொல்றேன்? ஆபிரகாம் செத்து போனாலும் அவன் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டானே, ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல இருக்கிற பலிபீடங்கள் வருஷங்கள் கடந்து போனாலும் அந்த பலிபீடம் அவர்களுக்காக பேசினது. அவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் 15ஆம் வசனத்தில், நான் உன்னை கைவிடுவதில்லை. அதே போல இன்னொரு 23 வருஷங்கள் ஆகிறது. லாபானோட இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் திரும்ப யாக்கோபோடு பேசி சொன்னார், ஏ யாக்கோபே, பெத்தேல் உனக்கு ஞாபகம் இருக்கா? பெத்தேல் 23 வருஷத்துக்கு முன்ன நான் உன்னை சந்தித்தானே. ஆமா, போ, அந்த இடத்துல நான் உனக்கு சொன்ன மாதிரியே உன்னை ஆசீர்வதித்திருக்கிறா இல்லையா? ஆசீர்வதிச்சு இருக்கிறீங்க. போ, அந்த இடத்துல எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு என்றான். அவன் வந்தான், அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடங்கள் நாங்கள் மரித்து போனாலும் அது எங்கள் பின்வரும் சந்ததிக்கு நன்மையானதை பேசிக்கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க யோசிக்கலாம், எந்த பிள்ளைக்கு நான் என்ன சொத்தை சேர்த்து வைக்கிறது? பணத்தை சேர்த்து வைக்கிறதா? படிப்பு கொடுத்து படிப்பு சேர்த்து வைக்கிறதா? வீடு கட்டி கொடுக்கிறதா? என்னத்தை ஒரு பிஸ்னஸ் செய்து என் பிள்ளைக்காக நான் அந்த பிஸ்னஸ் ஆயத்தப்படுத்தி வைக்கிறதா? நான் சொல்றேனே, இது எல்லாம் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அழியாத ஒரு வஸ்து இருக்கு. நீங்க மரித்து போனாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் 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 பிள்ளைகளுக்கும் நன்மையே பேசிக்கொண்டு ஆசீர்வாதத்தையே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பலிபீடத்தை அந்த பிள்ளைகளுக்கு சீதனமாக கொடுங்க. தங்கம் பொன் வெள்ளி அல்ல, வீடு வளவு பங்களா அல்ல, இந்த பலிபீடத்தை நீ கொடு. அதுதான் நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும்
நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது. நாங்கள் தேவனுடையக்காக பலிபீடங்களை ஸ்தாபிக்கலாம், மணத்தியால கணக்கில் நாங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் மறக்கக்கூடாத இன்னொரு காரியம் உண்டு. இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாங்கள் எங்களுக்கு எதிராக ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிற பலிபீடங்களும் உண்டு. விளங்கிட்டா? நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு வியாதின்னு சொல்லி காட்டுறீங்க. உடனே டாக்டர் கேட்குறார், இது உங்களோட அப்பாவுக்கு உங்களோட அம்மாவுக்கு இருந்துச்சா? ஏன் கேட்குறான்? உங்களோட அப்பாவுக்கு இல்லாட்டி அம்மாவுக்கு, உங்களோட குடும்பத்தை அப்படியே பரம்பரைக்கு இது இருக்கா? பரம்பரை எங்கே இருந்து இது வந்தது? தீமையை தூண்டுகிற பலிபீடங்கள். உங்களுடைய அப்பா இல்லை, உங்களோட அப்பப்பா இல்லை, உங்களோட பூட்டனார் மனுஷர்களிடத்தில் இருந்து நிலங்களை திருடி உங்களுக்கு செல்வங்களை சேர்த்து வச்சா அது உனக்கு எதிராக பேசுகிற பலிபீடம் என்பதை மறக்காதே. அவங்க செத்து போனாலும், அவங்களோட சந்ததி மறைந்து போனாலும், பின்வரும் சந்ததிகள் அந்த பலிபீடத்தினால தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இயக்கத்திலே இருந்தவர்கள் ஒருவேளை உங்களோட அண்ணனா இருக்கலாம், உங்களோட அப்பாவா இருக்கலாம், உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், யாராக இருக்கலாம். இயக்கத்தில் இருந்த காலங்களிலே அப்பாவி சனங்களை கொலை செய்தார்கள், கொலை செய்தவர்களாக இருந்தாங்களா? இதெல்லாம் சும்மா விளையாட்டு கிடையாது. அநியாயமாய் இரத்தம் சிந்துதலுக்கு காரணமாய் இருந்தாங்களா? ஜாக்கிரதை, அவைகள் பலிபீடங்கள். அவைகள் உனக்கு எதிராக பேசுது. உங்களோட அப்பாட அப்பா இல்லாட்டி அம்மாட அம்மா பெட்டிஷன் கிங்கா? அந்த காலத்தில் சிலாக்கள் இருந்தான், அவங்களுடைய வாழ்க்கையே பெட்டிஷன் அடிக்கிறது தான். அப்போ இதை அறிஞ்சவங்க இன்னொரு ஆட்களுக்கு அடிக்கணும்ன்ற பெட்டிஷன் இவங்கள்ட்ட தான் போய் கதையை சொல்லிட்டு பெட்டிஷன் அடிக்கிறது. அப்படி பட்டாக்களை நான் கண்டு இருக்கிறேன். ஒருவர் இருந்தார் விசுவாசி, அவிசுவாசிகளை பற்றி பேசல, விசுவாசி. அவர் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணுகிறவர், அவர் பெட்டிஷன் அடிக்கிற கிங். எல்லாரும் அவர்கிட்ட தான் கொண்டு போறது பெட்டிஷன் அடிக்கிறதுக்கு. அடிக்கிற ஒவ்வொரு பெட்டிஷனும் நீங்க இதெல்லாம் அறிஞ்சிருக்க மாட்டீங்க, அவைகள் பலிபீடங்கள். பெட்டிஷன் ஒரு மனுஷன் வாழ்க்கையை கெடுக்குது, ஒரு குடும்பத்தை கெடுக்குது, தொழிலை கெடுக்குது, வருமானத்தை கெடுக்குது, கண்ணீருக்குள்ளாக போக வைக்குது. ஜாக்கிரதை. இந்த மனுஷன் இந்த கை கொஞ்சம் காலம் மாறுற நேரம் இப்படி சொருள ஆரம்பிச்சது, பிறகு இந்த கை இப்படி சொருள ஆரம்பிச்சது, பிறகு அந்த கால் இழுத்துது, அவர் சாகும் வரைக்கும் இப்படித்தான். ஜாக்கிரதை. அது சந்ததி சந்ததியா தொடரும். நீங்க சொல்றீங்க அது சாபம் உண்டு. சாபத்துக்கு மேலானது பலிபீடம். தீமை செய்கிறவர்கள் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் தீமை செய்யும் போது அவர்கள் ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்துகிறார்கள். கவனமா இருங்க. உங்களுடைய குடும்பம் இல்லாட்டி உங்களுடைய உறவுகள் யாராகிலும் மற்றவங்களுக்கு சூனியம் செய்கிறார்களா இருந்தாங்களா? கேளுங்க, நல்ல வடிவா கேட்கணும். இவைகள் அவர்கள் இன்னொருவனுக்கு சூனியம் செய்கிற நேரம். மறக்க வேணாம், மந்திரவாதிட்ட போய் இன்னொரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இவங்க சூனியம் செய்கிறாங்களா? நான் சொல்றேன், அத்தனை சூனியமும் இவங்களோட வாழ்க்கையில அந்நிய பலிபீடங்களாய் அது மாறுகிறது. அந்த பலிபீடம் சும்மா இருக்காது, சந்ததி சந்ததியா இவர்களை கெடுக்கும். யோவான் 10:10 என்ன சொல்லுது?
சொல்லுங்க, என்ன சொல்லுது? திருடன் பிசாசத்தான். திருடன் என்ன செய்வானாம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அண்டி வேற எதுக்கும் வரான், வேற எதுக்குமே வரான். இதைத்தான் இந்த அந்நிய பலிபீடங்கள் பலருடைய வாழ்க்கையில தாக்கத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கணும். மத்தேயு 11:12 யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் இயேசுவாமி சொன்னது, பரலோக ராஜ்யம் பலபந்தம் பண்ணப்படுகிறது, பலபந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். என்னையா இது அர்த்தம்? உனக்கு எதிராக பலிபீடங்கள் பேசுகிறது, உனக்கு எதிராக, உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் பிள்ளைகளுக்கு எதிராக, உன் சந்ததிக்கு எதிராக பலிபீடங்கள் பேசுகிறது. தேவன் உனக்காக நன்மையான ஈவுகளை ஏற்படுத்தி இருக்க இந்த பலிபீடங்கள் தடுக்கிறது. அப்போ என்ன செய்கிறோம்? நாங்க எங்கட பலிபீடத்துக்கு வருகிறோம். அந்த பலிபீடத்திலே இருக்கிற இயேசுவினுடைய கிருபாதார பலியை நினைவு கூறுகிறோம். கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவினுடைய இரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம். அந்த இரத்தத்தால் கழுவப்படுகிறோம். எங்கள் பலிபீடங்களை அந்த இரத்தத்தால் நாங்கள் நிரப்புகிறோம். கேளுங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான அந்நிய பலிபீடங்கள் காணப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலான பலிபீடம் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் மனுக்குலத்துக்காக ஸ்தாபித்த அந்த பலிபீடம். அந்த பலிபீடம், அந்த பலிபீடத்தை சொன்னா இந்த பலிபீடங்கள் எல்லாம் நடுங்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சும்மா ரத்தம் ஜெயம் சொல்லி இந்த பலிபீடங்கள்ல நீங்க தப்பேல அறியோனும். கல்வாரி சிலுவையில இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தார், எப்படி ஜெயித்தார், ஜெயிக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய வேண்டி இருந்தது, எந்த வேளையில ஜெயித்தார், ஜெயித்ததினாலே உண்டானது எது, இப்பொழுது அவர் அன்று ஜெயித்ததை எப்படி இன்று நான் என் வாழ்க்கையில என் பலிபீடத்தில் நான் பயன்படுத்தி எனக்கு விரோதமா, நான் சொல்றேன், எனக்கு எதிராகவும் பிசாசுகள் அந்நிய பலிபீடங்கள் செயல்படுகிறது. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இங்க பிசாசு பிடிச்சு இங்க வராங்க. இவர்களுக்குள்ள சிலருக்குள்ள பிசாசு தானா வரும், சிலருக்குள்ள மந்திரவாதிகளால் ஏவப்பட்டு வரும். அப்போ இங்க வந்து இவர்கள் இந்த ஆவிகளை நாங்கள் துரத்துகின்ற போது, இவர்கள் இங்கே விடுதலை ஆகும் போது, இவர்களை விட்டு இந்த ஆவிகள் போகும்போது அது எங்க தெரியுமா போகுது? எந்த மந்திரவாதி இந்த ஆவியை அவனுக்குள்ள அனுப்பினானோ அவன்கிட்ட தான் திரும்பி போகுது. அப்போ அந்த மந்திரவாதியிடத்துல இந்த ஆவி போனதுமே அந்த மந்திரவாதி அறிஞ்சிருவான் எங்க இருந்து இந்த ஆவி வந்திருக்கு, எந்த இடத்துல இருந்து இந்த ஆவி துரத்தப்பட்டு இருக்கிறது, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். 2 தரம் 3 தரம் திரும்ப திரும்ப செய்வாங்க. திரும்ப திரும்ப செய்ய செய்ய நாங்களும் ஜபிச்சு அதை துரத்தி விட்டுருவோம். கடைசியில் அந்த மந்திரவாதி என்ன தெரியுமா செய்வோம்? நமக்கு எதிரா, இந்த சபைக்கு எதிரா, ஊழியக்காரனுக்கு எதிரா அவன் பலிபீடத்தில் இருந்து ஆவிகளை நமக்கு எதிராக எய்வான். விளங்கிட்டா? தெரியாதவங்க போல இருக்கக்கூடாது. சும்மா கத்தரோட நெருக்கமாக இல்லாதாக்கள் அந்நிய தேவ ஆலயங்களை கூட போகிற நேரம் சபிக்கிறேன்னு சொல்லிட்டு வாயை திறந்துட்டு இப்போ தேவையில்லாமல்லாம் பேசிட்டு போனால் அங்கே இருக்கிற ஆவி உன்னை உடனே அட்டாக் பண்ணும். கவனம், ஜாக்கிரதை. ஆழம் தெரியாமல் கால வைக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள், இவைகள் எல்லாம் விளையாட்டுக்குரிய காரியங்கள் அல்ல. புரிஞ்சு கொள்ளுங்க. எபேசியர் 6:12 அதான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா? மனுஷனோட இல்லையா எங்களுக்கு போராட்டம்,
எங்களுக்கு சூனியம் செய்கிறவனோடு இல்ல போராட்டம், எங்க மேல பொறாமையா இருந்து எங்களோட சண்டை பிடிக்கிறவனோடு இல்ல எங்களோட போராட்டம். இதுக்கு பின்னால இருக்கிற பலிபீடத்தில் இருக்கிற ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. தெரியாதுன்னு சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டாம். நீங்க எதிர்க்காததால தான் இன்றைக்கு அந்த பலிபீடங்கள் உங்களை தாக்கி கொண்டு இருக்கு. ஆகவே தான் ஜெபத்துக்கு வாங்க. ஜெபிக்க தெரியாதா? ஜெபத்துக்கு வாங்க, வந்து பழகுங்க, ஜெபிக்க பழகுங்க. தெரியாண்டு கொண்டு இருக்க வேணாம். 2 கொரிந்தியர் 10:3-5 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகள். என்னையா இந்த அரண்? இதுதான் இந்த அந்நிய பலிபீடங்கள். நாங்கள் ஆவியிலே நிரம்பி வேதத்தை அறிந்தவர்களாய் நாம் கருத்தோடு ஜெபிக்கும் போது எங்களை எந்த பலிபீடம் தாக்குதோ, ஒருவேளை எங்களோட கண்ணால நாங்க காணாம இருக்கலாம், எந்த பலிபீடத்தில் இந்த பொல்லாத ஆவிகள் எங்களை தாக்கி எங்களை நாசமாக்குதோ, இங்கே இருந்து ஜெபிக்கும் போது அந்த பலிபீடத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் ஓடி போகிறது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீங்க ஜெபிக்காட்டி, ஆவியில போராடாட்டி, யூ ஆர் a victim. நீங்க அந்த அந்நிய பலிபீடங்களினால் இந்த புறப்பட்டு வருகிற பிசாசு ஆவிகளுக்கு நீங்கள் பலியாகி விடுவீர்கள். 5ஆம் வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையானையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்போ நான் இதோட நான் முடிக்கிறேன். நீங்க சொல்லலாம், பாஸ்டர், இந்த சூனியம் இந்த பிசாசு எல்லாம் எங்களை தாக்காது, அது எங்கட பூட்டனாவோட முடிஞ்சிருக்குமே, பாட்டன் பூட்டியோட முடிஞ்சிருக்குமே, எங்கட அப்பப்பா அம்மம்மாவோட காலத்தோடைய முடிஞ்சிருக்குமே, அவங்க செத்து போயிட்டாங்களே. அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீட்டில் நம்மால இருக்க முடியதில்லை, இந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போனா நமக்கு நிம்மதியா வாழலாம். அப்படியா? நீங்க ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதால பிசாசு நின்றுமா? உங்களுக்கு எதிராக பேசுற பலிபீடம் மௌனமாயிருமா? என்னையா கதைக்கிறீங்க? தொத்த பாபா போல இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனா நீ தப்பிடலாமா? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இந்த உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் அந்த பலிபீடத்திலிருந்து உனக்கு எதிராக பேசிக்கொண்டுதான் இருக்கு. கவனம், அறிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. தெரியாது என்று இருக்க வேண்டாம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, வார்த்தையில வளருங்க. பாஸ்டர், எங்களுக்கு அதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை, எங்களை எப்படி தாக்கும்? வசனத்தை காட்டட்டா? ரோமர் 5:12-13-14 நல்ல கவனமாக கேளுங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாமால எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. 14வது வசனத்தை கவனமாக கேளுங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதல்களுக்கு ஒப்பாக, அடுத்த சொல் என்ன சொல்லுது சொல்லுங்க, பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. நான் சொல்றதை நல்லா கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும், உங்களுக்கும் சூனியங்களுக்கும், உங்களுக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் உங்களுக்கு தொடர்பே இருக்காது. நீங்க சொல்ல எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. பி கேர்ஃபுல். ஆதாம் செய்த பாவம் பாவம் செய்யாதவர்களை எப்படி தாக்கினதோ, திரும்ப சொல்றேன், ஆதாம் ஒரு மனிதன் செய்த பாவம் எப்படி பாவம் செய்யாத மனிதர்களுக்குள்ளே மரணத்தை கொண்டு வந்ததோ, அதே போல அதே பிசாசு தான். நீ மந்திரவாதிக்கு பின்னாலும் போனாலும் சரி, போகாம இருந்தாலும் சரி, இதழ குறித்து தெரியாம இருந்தாலும் சரி, அவைகள் உனக்கு எதிராக செயல்படும். அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை நான் ஒரு உண்மையான கதையை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். எங்களோட குடும்பத்தில் நடந்த ஒரு கதை சம்பவம். என்னுடைய அக்கா என்னுடைய கணவர் மிகவும் ஒருவரை ஒருவர் நேசிப்பார். என்னுடைய அக்காவுக்கு முதுகெலும்பில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. 2-3 வருஷங்கள் அவளால் நடக்கவே இயலாது. அவையை பராமரித்தது அவர் தான். மிகவும் பாசம், நல்ல அன்பானவர். ஒரு காலகட்டத்தில் எனக்கு வருஷங்கள் ஞாபகம் இல்லை, மட்டக்களப்புக்கு வந்தான். அந்த முறை அவர் கண்டி பிரதேசத்தில் போய் பழங்காலத்து வீடுகளில் கோயில்களில் இருந்த சில பண்டைய பொருட்கள், என்ன சொல்றது, ஆன்டிக்கா, புராதன, இந்த அங்கே வச்சிருந்த மரத்தால் செய்யப்பட்ட சில, சொல்ல தெரியாது, பல விதமான தளபாடங்கள், சொம்பினால் செய்யப்பட்ட காரியங்கள், அதெல்லாம் கண்டியில் அவர் வேண்டி வச்சிட்டார். மட்டக்களப்புக்கு வந்த நேரம் என்னட்ட கேட்டார், ரோஷான், எனக்கு இந்த சின்ன சின்ன பிராஸில் பழைய காலத்து, அப்போ நான் அந்த காலத்தில் பைப் வேண்டுன்றாலும் என்னென்னாலும் காத்தங்குடியில் இருக்கிற இந்த நாடாங்கடைக்கு தான் போகிறது. அங்கே நான் கண்டிருக்கிறேன் திராஸ். நான் சொன்ன ஒரு கடை இருக்கு, போய் பார்ப்போம். அங்கே போனால் தட்டா, குத்து விளக்கா, திராசா, பாக்கு வட்டியா அப்படின்னு சொல்லி நிறைய, மிகவும் சின்ன காசுக்கு நிறைய வேண்டினார். நானும் அந்த நேரம் எனக்கு இந்த அறிவு கிடையாது, உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த அறிவு எனக்கு இல்லை. அவர் ஒரு பெரிய கிரேட்டரில் போட்டு ஷிப்பில் அனுப்பிவிட்டார் ஆஸ்திரேலியாவுக்கு. நான் சொல்கிறேன் கேளுங்க பிரியமானவர்களே, இது உண்மை சம்பவம். எப்போ அது போய் அவங்களோட வீட்டில் போய் சேர்ந்து இவர் மினுக்கி அவங்களோட வீட்டில் போயிட்டு அந்தந்த இடத்துல வைத்து சோடித்தாரோ நிறைய சாமான், காரணமே இல்லாமல் என்னுடைய அக்காவினுடைய கணவர் எனக்கு டிவோர்ஸ் தாண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் மேடையில் ஏறி மைக்கை எடுத்து ஆக்கள், சம்பந்தப்படாத ஆக்கள், அந்த ஆக்களுக்கு நடுவில் நான் ஷிராணிட்ட, என் அக்காட பேர் ஷிராணியின் இடத்துல நான் டிவோர்ஸ் கேட்குறேன். அதுக்கு பிறகு அக்காவால் பொறுக்க முடியலை, அது வரைக்கும் அவள் கொடுக்கல. அதுக்கு பிறகு அவள் டிவோர்ஸ் பண்ணான். இது என்னுடைய மனதை உடைத்தது. இது எப்படி ஆக முடியும்? நானும் எவ்வளவெல்லாம் பேசி பார்த்தேன் அவரோட, எதுக்குமே இணங்குற மாதிரி இல்லை. நான் கடைசியாக கேட்டேன், என்ன உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் பிரச்சனை சொன்னார். அவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தார், அவர் ரோமன் கத்தோலிக்கராக இருந்தார். அவர் சொன்னார், நான் சர்ச்சுக்கு போகிறது நேரத்தில் அக்காட்ட தான் காசு கேட்பேன் காணிக்க, அவள் 50 பென்ஸ் தான் தருவாள், 50% தான் தருவாவான். அட மனுஷா, உன்னட்டெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, உன்னட்டெல்லாம் காசெல்லாம் இருக்கு, அங்கே தனியை போட்டு வைக்கிறது இல்லை, பொய்க்கு. ஏனென்னா குற்றம் சாட்ட எதுவும் இல்லை. சர்ச்சில் போயிட்டு காணிக்க போடுறதுக்கு 50 பைசா கொடுக்கிறாவாம். அதுதானா பிரச்சனை? இது ஒரு பிரச்சனையா? சொல்லுங்க, இது ஒரு பிரச்சனையா? இதுக்கு பிறகு நாங்கள் ஜெபிக்க தொடங்கணும். என்ன ஆண்டவரே, எதுக்குமே சரி வருதில்லை. அப்பொழுதுதான் கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் இந்த காரியத்தை போட்டார். அந்த நாடாங்கடைக்கு திருப்பி போய் கேளு, இது எங்கத்தை சாமான் என்று போய் கேளு. போன திரும்பி அந்த நாடாங்கடைக்கு, அவனுக்கு என்ன நல்லா தெரியும். ஆச்சுன்னா பிரதர், அந்த உங்கள்கிட்ட வந்து அந்த சாமான் எல்லாம் வேணும் தானே, தட்டு, பிளேட் எல்லாம், பிராஸ், குத்து விளக்கு, அது இது, எங்கே இருந்து நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொண்டீங்க? எங்கால உங்களுக்கு இதெல்லாம் என்று கேட்டேன். நான் சொல்கிறத இப்போ நல்லா கேட்கணும். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு என்றபடியாக நான் சொல்கிறேன் ஐயா,
யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்றார். நான் இல்லை, அந்த பாலடைஞ்ச கோயில் எல்லாம் இருக்கே, ஓ பாலடைஞ்ச கோயில், சின்ன சின்ன கோயில், பெரிய பெரிய கோயில் இருக்கிற பயன்படுத்தப்படுகிற காரியங்கள், அந்த பூசைக்கு பயன்படுத்துகிற காரியங்கள் தான் இவைகள், பொருட்கள் தான் இவைகள். குடிக்கிறதுக்கு ஐயா களவெடுத்துட்டு கொண்டு வரையா, அப்போ நாங்கள் கொடுக்குற காசோட அவன் போயிடுவான். நாங்கள் அப்படித்தான் உழைச்சிட்டு இருக்கிறான்டா. இப்போ கேளுங்க, இது எங்கேருந்து வந்தது சொல்லுங்க? விக்கிரக ஆலயங்களிலே இருந்து. நல்ல கவனிங்க, இது விக்கிரக ஆலயங்களில் இருந்து வந்த பொருட்கள் தான் இவைகள். அவைகள் ஒவ்வொன்றும் பலிபீடங்கள். உடனே அக்காவுக்கு கால் எடுத்து சொன்ன, அக்கா நான் விட்ட பிள்ளைதான் அக்கா, இதுதான் பிரச்சனை, இதால தான். அக்காக்கு அவர் இன்னொரு காரியம் சொன்னார். நான் ஏனென்றா நான் இன்னொரு கல்யாணம் முடிக்க போறேன், அப்படித்தான் அவர் சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் கல்யாணம் முடிக்கலையா. இன்றைக்கு வரைக்கும் அக்காவோட கதைப்பார். நல்ல மனுஷன். எங்கட மற்ற சகோதரங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவார், கதைப்பார், அன்பா, இன்னும் அதே போல அன்பா தான் இருக்கிறார். இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டார். அதுக்கு மேலால நான் அக்காட்ட சொன்னாக்கா, இது என்ன தெரியுமா பிரச்சனை? இது ஸ்பிரிட் அட்டாக். ஆவிகள், பொல்லாத அசுத்த ஆவிகள், இது அந்நிய ஆவிகளுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட காரியங்கள், பொருட்கள். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், முன்னே நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே உங்கள் சந்ததி, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அப்பப்பா அம்மம்மா, உங்களோட மாமி மாமா, அவர்கள் சேவித்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொருட்கள் உன் வீட்டில் இருந்தா இதை அறிந்து கொள். அதுதான் அந்நிய பலிபீடம். உன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்து அன்றுக்கம் உனக்கு எதிராக அது பேசிக்கொண்டு இருக்கு. சாபமான வார்த்தைகளை பேசுது, அழிவுக்கு எத்தனமான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கு. இது விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. தாயம் இருக்கா, இடுப்பு பழக்கிறதுக்கா நீங்க அருணா கொடி கட்டுறீங்க? ஐயோ கேளுங்க, அந்த காலத்தில் கச்சை போடுறதுக்கு தான் கட்டுனா. நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு கச்சையா போடுறீங்க? பொய் சொல்ல வேணாம். இவைகள் எல்லாம் அந்நிய தேவர்களுடைய வணக்கங்கள். நீ அதை உண்ட குடும்பத்துக்குள்ள கொண்டு வாரா. உன்னுடைய மகள் பெரிய பிள்ளை ஆனால் கிணத்தடிக்கு கொண்டு போய் மஞ்சள் தண்ணி ஊத்துறாய். அது எங்கிருந்து வந்தது? அது எந்த வழக்கம்? அது எந்த பூஜை? சிந்தித்து பார், சிந்தித்து பார். பிள்ளை பிறக்க போதுன்ற ஒரு வழக்காப்பு, அது யார் செய்தது? அந்நியர்கள். ஐயா அந்நியர்கள். இன்றைக்கு சபைக்குள் அது வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்ச காலம் ரோமன் கத்தோலிக்க சபை, மெதடிஸ்ட் சபைகளுக்குள்ள இருந்துச்சு. இப்ப அது ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள வந்து பாஸ்டர் பிளஸ் பண்ண போறார். பேய், அந்நிய வழக்கங்கள். சரஸ்வதி பூசை வரட்டும், தீபாவளி வரட்டும், வேட்டியை கட்டிட்டு போறியா? ஜாக்கிரதை. நீ அந்நிய பலிபீடங்கள் மேல காலணி வைக்கிறா, ஜாக்கிரதை. அந்நிய தேவர்களுடைய நாமங்களை நெத்தியில தரிக்கிறையா? ஜாக்கிரதை. இவைகள் எல்லாம் பலிபீடம். பாதுகாப்பை தருமண்டு, செல்வத்தை தருமண்டு, நீ ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கிற காரியம் எல்லாமே அது உனக்கு எதிராக செயல்படுகிற பிசாசின் பலிபீடம் என்பதை மட்டும் மறவாதே. சில நேரம் நீங்க யோசிக்கிறீங்க, ஏன் நான் இப்படி வாழ்றேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நான் சொல்றேன், பலிபீடம் உன்னை தாக்குது. உனக்கு விடுதலை வேணும். எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் இன்னொரு காரியம், உங்களுடைய வீடு கட்டப்படுகின்ற போது, ஹலோ கேளுங்க, உங்களோட வீடு
கட்டப்படுகின்ற போது உங்களுடைய பெற்றோர் இல்லாட்டி அதுக்கு முன்னே இருந்தவர்கள் இல்லாட்டி நீங்களா இருக்கலாம், நீங்கள் மந்திரவாதிட்ட போய் பூசாரிட்ட போய் ஒரு காரியத்தை கொண்டு வந்து அவரையும் கொண்டு வந்து உங்கள் வீட்டின் அஸ்திபாரம் மூளையில் மூளைக்கல்லோட நீங்கள் வச்சு கட்டி இருக்கிறீங்களா? கவனம், அது ஒரு அந்நிய பலிப்பீடம். இப்போ விளங்குதா ஏன் குடும்பத்துக்குள்ள வீட்டில் தரித்திரம்? விளங்குதா ஏன் வியாதி? விளங்குதா? இப்போ உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் வயலை விதைக்கிறதுக்கு முதல் பூசாரியை கூப்பிட்டு வயல்ல ஒரு கிரிய அந்நிய பலிப்பீடம். அறுவடையோட முடிஞ்சு பாஸ்டர், இல்லையா, அன்று செய்தது இன்று வரைக்கும் உன்னை பின்தொடருகிறது. மந்திரம் சூனியம் செய்கிறவர்களோடு உனக்கு தொடர்பு இருக்கா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. மந்திரவாதிகள் பகிடிக்கு நீங்க மந்திரவாதம் படிக்கிறீங்களா? பகிடிக்காயிலும் மந்திரவாதம் செய்கிற புத்தகங்களை நீங்க வாசிக்கிறீங்களா? ஜாக்கிரதை, அவைகள் எல்லாம் அந்நிய பலிபீடங்கள். உண்மையான இன்னொரு கதை சொல்றேன். சகோதரி நிம்மி இருக்கிறா, சூட்டி இருக்கிறாங்க, அந்த இருக்கிறாங்க. நிம்மி கையை உயர்த்தி காட்டுங்க. நிம்மி அந்த இருக்கு, கை கீழே விடுங்க, கையை கீழே விடுங்க. அவருடைய சகோதரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவைக்கு 2 பிள்ளைகள். அவைக்கும் அவட மகளுக்கும் பிசாசின் தொல்லை. அவங்க எந்த வீட்டுக்கு போனாலும் ஒவ்வொரு நாளும் இரவில் ஒரு ஆள் வீட்டில் நடக்கிற சத்தம் கேட்கும். குசுனியில இருக்கிற தளபாடங்கள், சட்டிகள், பிளேட்ஸ் எல்லாம் தட்டுப்படுகிற விழுகிற சத்தம் கேட்கும். கதவை போட்டு பட்டார் 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 என்று அடிக்கிற சத்தம் கேட்கும். அதுக்கு பிறகு இந்த பிசாசு அவர்களுடைய அறைக்குள்ள வரும். மகள் ஒரு அறையில, தாய்க்காரி இன்னொரு அறையில. காலம்புற விடியும் வரைக்கும் அந்த பெரிய உருவம் கட்டிலுக்கு பக்கத்திலேயே அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும். எப்படி இருக்கும் வாழ்க்கை? எப்படி ஒவ்வொரு நாளும். அப்பொழுது நான் ஆஸ்திரேலியாவுக்கு போய் இருந்த போது இந்த பிரச்சனையை சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட நாளை பொறுத்து சொன்னேன், நான் உங்களோட கம்யூனியன் உடைக்க போகிறேன், ராப்போச்சனம் ஒன்று நான் உங்களோட செய்ய போகிறேன், ஆனால் அதுக்கு முன்பதாக என்று சொல்லி அன்றைக்கு நான் போனேன். நான் திரும்ப கேட்டேன் சகோதரிகிட்ட, இந்த மந்திரம் சூனியம் இப்படிப்பட்ட ஏதாவது காரியங்களோடு உங்களுக்கு எப்பயாகிலும் தொடர்பு இருந்துச்சா? தாய் சொன்னா இல்லை பாஸ், இல்லைண்ணா என்கிட்ட இல்லை. மகளை பார்த்து கேட்டேன், உனக்குள்ள எப்பயாகிலும் இந்த தொடர்பு ஏது இருந்துச்சான்னு கேட்டேன். அப்பதான் அவ சொன்னா, ஆமா, என் கிளாஸ்மேட்ல, இந்த கிளாஸ்ல ஒரு பிள்ளை இருக்கு, அவங்களோட அம்மா ஒரு மந்திரவாதி. அவங்களோட அம்மாவோட மந்திரத்தை இந்த புள்ள அவட ஃப்ரெண்ட் வந்து பழகிட்டு வந்து சின்ன சின்ன விளையாட்டு கிளாஸ் ரூம்ல காட்டுறது. இவை மகள்காரி இங்க அல்பர்ட் கொஞ்சம் பழகி மட்டும் இல்லை, இன்டர்நெட்ல அவ கொடுத்த புத்தகங்கள் வாசிச்சது போதாம இன்டர்நெட்ல மந்திரத்தோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாசித்திருக்கிறார். செய்து வாசிச்சது மட்டுமில்லை, இவ தாய்க்கு தெரியாம பிசாசுகளோட உறவாட தொடங்கிட்டான். அந்நிய பலிபீடம், இவைகள் தான் அந்நிய பலிபீடம். இப்ப தலைக்கு மேலால போயிட்டு இப்ப ஒவ்வொரு நாள் இரவு 2-3 வருஷங்கள் இதுதான் பிரச்சனை. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அந்த ஆவி தொடருது, அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டை எடுத்து வாடகைக்கு போனால் அங்கே தொடருது. என்னையா பிரச்சனை? தாய்க்கு தெரியல, கண்ணால பார்க்க தெரியும், உருவம் வந்து பக்கத்திலே இருக்கும், காலை பிடிச்சு இழுக்கும். நான் சொன்ன, நீ முதலாவது இதை மறுதளிக்கணும், இதை விட்டு வர்றதுக்கு நீ ஆயத்தமாண்டு கேட்டேன். ஆமாண்டு சொன்ன, உண்மையா நீ ஆயத்தமாண்டு கேட்டேன்.
அவ சொன்ன, நான் உண்மையாக ஆயத்தப்படுறேன் இருக்கிறேன், எனக்கு இது வேணாம், இது பெரிய தொல்லையாயிட்டு, இந்த பிசாசு இப்ப எங்களை விடுதில்லைன்னு சொன்னான். அதுக்கு பிறகு பாவ மன்னிப்பு, பிசாசுகளோடு அந்நிய பலிபீடங்களோடு பண்ணி இருக்கிற இந்த உடன்படிக்கையில இருந்து வெளியில வருவதற்கான ஒரு ஜெபத்தை எனக்கு பின்னால சொல்லுங்கன்னு சொல்ல வச்சேன். எண்ணெய் எடுத்து அவங்க மேலாக கரையில் வைத்து ஜெபித்தேன். அதுக்கு பிறகு ராப்போஜனத்தை அவங்களோட வீட்டில் நான் உடைச்சு கொடுத்தேன். உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல ஜெபித்தது என்னண்டா, இந்த அந்நிய பலிபீடங்கள், இந்த மந்திரவாதத்தினாலே இவளுடைய வாழ்க்கையில, இந்த குடும்பத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற இந்த அந்நிய பலிபீடங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஊற்றி அந்த பலிபீடத்தை நான் அழிக்கிறேன், அதை தகர்க்கிறேன், அது இனிமேல் இல்லை. பொல்லாத பிசாசே, இனிமேல் நீ இருப்பதில்லை. அவ்வளவுதான். நான் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் நிம்மி நீங்க கேட்டு பார்க்கலாம், அவங்கள்ட்ட பபிட்ட கேட்டு பார்க்கலாம். அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ வருஷம் ஆயிட்டு. அன்றைக்கு எப்ப தேவனோட திரும்ப உடன்படிக்கைக்கு வந்து பிசாசுகளோட பண்ணப்பட்ட இந்த உடன்படிக்கையிலிருந்து தங்களை விடுவித்து இந்த பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டதோ, அண்டையில இருந்து அவங்களுக்கு விடுதலை. சிலர் எத்தனை வருஷம் ஆகியும் பிசாசு உங்களை விட்டு போவதில்லை. எங்க ஜெபிச்சாலும் நீங்க அலக்கழிறீங்க. காரணம் நான் சொல்லித்தரேன் என்னண்டு, நீங்க அந்நிய தேவர்களோடு பண்ணிக்கொண்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு பலிபீடத்தை நீங்க என்ன வச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க அந்த பலிபீடத்தை இயேசுவின் இரத்தத்தை சொல்லி மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து அந்த பலிபீடங்களை தகர்த்து எரியும் வரைக்கும் இந்த ஆவிகளின் தொல்லைகள் உங்களை விட்டு போகாது. நீங்க செத்து போனதுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்குள் அது தாவும். அவங்களோட பிள்ளைகள் செத்து போனதுக்கு பிறகு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ள தாகும். இதுதான் உண்மையான சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ நான் உங்களை உற்சாகப்படுத்தல. இன்றைக்கு பல காரியங்கள் நான் உங்களோட பேசிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு? அப்படிப்பட்டவர்கள் முன்னே வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். கம். இந்த சந்தர்ப்பத்தை விட வேணாம். ஒருவராய் பெரிய கண நேரம் போகக்கூடாது. சீக்கிரமாங்க ஆராதனையை நான் முடிக்கணும். சீக்கிரமாங்க ஆராதனை முடிஞ்ச பிறகு நாளைக்கு அன்றைக்கு என்னட்ட வரக்கூடாது. ஏனென்றால் வார்த்தை பிரசங்கிக்கப்படுகின்ற போது அதில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் பேசப்பட்ட காரியத்தினுடைய கட்டுகளை உடைத்து எறியும். ஆனா நீங்க எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு இப்படி நடந்தீங்கண்டா வாழ்க்கை பூரா நீங்க விடுதலையாக மாட்டீங்க. நான் சொல்றேன், சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், இதெல்லாம் அனுபவத்தில் பேசுறேன். சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட சில சகோதரர்கள், அதே போல சில சகோதரிகள், அவர்களோட நிஜமா சகோதரர்களோட ஒரு பொம்பளையாக வந்து ஒவ்வொரு ராத்திரியும் சயனிக்கிற பிசாசுகள் உண்டு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பிராபோஜனம் எடுக்கிறீங்க, ஆனா இந்த பிசாசின் தொல்லை இருக்கு. அதே போல சில ஸ்திரீகள் ராத்திரி வேளையிலே பிசாசுகள், ஆம்பளை பிசாசுகள் புருஷன் போல வந்து நின்று அவர்களோடு கணவன் மனைவி போல ஒன்றாகி இசைந்திருப்பார்கள். விடுதலை பெற முடியாது. சிலாக்கள் நித்திரை கொள்ளக்கூடாது என்று இரவெல்லாம் லைட்டை போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்ன நித்திரை வந்தா இந்த பிசாசு வந்து என்ன தாக்குது. அது சொல்லுது, இவள் என்ற மனைவி, இவள் என்னுடைய புருஷன் என்று சொல்லுது. எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்நிய பலிபீடங்களோடு இவ்விதமான உறவுகள் வைத்துக் கொள்ளும் போது பயங்கரமான காரியங்கள் நடக்கும். சிலர் இதெல்லாம் வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க, தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு இருப்பார்கள். சின்ன பிள்ளைகளுக்கும் இது நடக்கும், மறக்க வேண்டாம். அதிலே அனுபவம் இருக்கு நமக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு
8 வயசு 10 வயசு பிள்ளைகளுக்கு மஸ்கெலியாண்ட பிரதேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஊழியமாக போயிருந்தேன். அங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் இருந்தது. எங்களோட ஊழியத்தை கண்டு அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்துகிற அந்த கணவன் மனைவி எங்கள்கிட்ட வந்து ஒரு பிள்ளையை காட்டினாங்க. நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாரும் கேட்கணும். காட்டி சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு பொல்லாத ஆம்பளை பிசாசு இந்த குழந்தைக்கு மேலே ஏறி படுத்து சயனிக்குது பாஸ்டர். ஏன்னு கேட்ட, யார் இந்த பிள்ளை? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா? இல்லை, அவங்களோட அம்மாவை இந்த பிள்ளை இருக்கத்தக்கதா அவங்களோட அம்மாவை அவங்களோட அப்பா கத்தியால குத்தி கொலை செஞ்சா. அப்ப இந்த பிள்ளைய இந்த பிள்ளை பார்த்துச்சு, அம்மாவை அப்பா கொலை செய்து அம்மா சாகிறத இந்த பிள்ளை பார்த்துது. 8 வயசு. இந்த பிள்ளைய கோச் வந்து பாரம் எடுத்து இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்ல போட்டிருந்தாங்க. அந்த நாளிலே இருந்து இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை. நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் அந்த ராத்திரியோட அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். நல்ல கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. சிலர் பெண்களுக்கு, சில பெண்கள் மேல தான் ஈர்ப்பு, சில ஆண்களுக்கு ஆண்கள் மேல ஈர்ப்பு. என்ன சொல்றாங்க, அதை தமிழ்ல என்ன சொல்றது? கே, ஓரின சேர்க்கை. நான் சொல்றேன், இதெல்லாம் இவைகள் எல்லாம் பிசாசின் செயல்கள். இப்படியான பிரச்சனையோட நீங்க இருக்கிறீங்க, யாருக்கும் சொல்ல முடியாது. மட்டக்களப்பு பாடசாலைகள்ல இது இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். பெண்கள் பாடசாலையில, ஆண்கள் பாடசாலையில இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கை மாணவர்கள் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். இந்த நம்முடைய பிரபல்யமான பாடசாலைகள்ல, டவுன்ல. இதெல்லாம் நீங்க அறிஞ்சிருங்க, இது எல்லாம் பிசாசு, அந்நிய பலிபீடங்கள்ல இருந்து உண்டாகிற பிசாசின் தாக்கங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்தால், கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தம் அவர்கள் மேலே ஊற்றப்பட, இந்த பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு நீங்கி போக, இவர்கள் பரிபூரண விடுதலை பெறுகிறார்கள். கரையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். இவர்கள் போக யாருக்கெல்லாம் ஜெபம் வேண்டுமோ சீக்கிரமாய் வாருங்கள். இந்த ஆராதனை நான் முடிக்கப் போகிறேன். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, ஜெபிக்க தொடங்கு. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஓ ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா.